ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இந்த ஒரு வீடியோ வந்துட்டு முழுக்க ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. எதை பற்றி அப்படின்றது பார்க்கும்போது, நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ வந்துட்டு முடி உங்களுக்கு ஆல்ரெடி கொட்டிக்கிட்டு இருக்கு, ஸோ அதை வந்து சரி பண்ணணும், இல்லை ஆல்ரெடி கொட்டின முடியை வந்துட்டு திரும்பி வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக இது இருக்க போகுது. ஏன் அப்படின்றப்போ, நம்ம நாட்டிலே வந்துட்டு பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஹேர் க்ரோத் கேம்ப் ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. அந்த ஒரு ஹேர் க்ரோத் கேம்பில் அவங்களுக்கு சொல்லப்படுற ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்றப்போ, உங்களுக்கு முடி கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அதை ஒரே வாரத்தில் நிறுத்த முடியும். அப்படி உங்கள்கிட்ட கொட்டின முடி எல்லாத்தையுமே திரும்பி ஒரே வாரத்தில் உங்களோட தலையில் மறுபடியும் முளைக்க வைக்க முடியும். ஸோ அதுக்கு எங்ககிட்ட ஒரு மிராக்கலான ஒரு ஆயில் ஒன்று இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மக்கள் தலையை தடவுனதுக்கப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு சைடு எஃபெக்ட் வித்தின் ஓவர் நைட்டில் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட நிறைய பேர் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி சீரியஸான கண்டிஷனில் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் திரும்பி நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு வீடியோ நீங்கள் பயமுறுத்துறதுக்கான ஒரு வீடியோவோ இல்லை உங்களை டிமோட்டிவ் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக கண்டிப்பாக இருக்க போதில்லை. அதுவும் இல்லாமல் என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்றது ஒரு டீப்பான ஒரு விஷயத்தையுமே நான் வந்துட்டு வல்கராக சொல்கிற மாதிரியுமே இல்லை. எல்லாமே டீசெண்டாக சொல்ல போகிறேன். என்ன விஷயம் நடந்தது, நீங்கள் திரும்பி எதுலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போயிட்டு சிக்கிடக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த ஒரு ஸ்கேம் எப்படி நடத்தப்பட்டுச்சு, மக்கள் எப்படி வர வச்சாங்க அங்கே இருக்கிற ஆர்கனைசர், ஸோ அதுக்கான ஒரு சைடு எஃபெக்ட் என்னவாக இருந்தது, இப்போது பாதிக்கப்பட்டோட மக்களோட நிலைமை இப்போ என்னவாக இருக்குது, ஸோ இதை மட்டும்தான் வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற பல ஸ்கேமான விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய அவேர்னஸ்க்கான வீடியோவை இந்த ஒரு சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன சனிக்கிழமை பஞ்சாபில் என்ன நடக்குது அப்படின்றப்போ பட்சத்தில் வந்துட்டு பஞ்சாபில் சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு பர்டிகுலரான ஒரு ரீல்ஸுமே அதே போல் வந்துட்டு யூடியூப்பில் இருக்கிற ஷார்ட்ஸுமே வந்துட்டு ரெகுலராக வர ஆரம்பிச்சிருக்கு. எதை பற்றி அப்படின்றப்போ பட்சத்தில் பஞ்சாபில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மிராக்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயிலோட ப்ராடக்ட், ஸோ அந்த ஒரு ப்ராடக்டோட ஹேர் க்ரோத் கேம்ப் ஒன்று நடக்க ஆரம்பிக்குது பஞ்சாபில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த குறிப்பிட்டு, இந்த தேதியில் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இந்த கேம்புக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆயிலுமே ப்ளஸ் வந்துட்டு நாங்கள் அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வாரத்தில் நீங்கள் இழந்த முடியை திரும்பியும் வந்துட்டு ஒரே வாரத்தில் வந்துடும். உங்கள் தலையில் வந்துட்டு நேச்சுரல் க்ரோத் ஹேராக வரும். அதே போல் உங்களோட முடி கொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அது உடனே ஸ்டாப் பண்ணணும். ஒரே வாரத்தில் எல்லா முடியுமே முடி கொட்டுறது எல்லா பிரச்சனையுமே ஸ்டாப் ஆகிடும். ஒரே வாரத்தில் நீங்கள் ரிசல்ட்டு பார்த்துடலான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த ரீல்ஸ் மூலிமா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலியமாகவும் யூடியூப் ஷார்ட்ஸ் மூலியமாகவும் இந்த ஒரு விஷயத்தை அடிக்கடி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த ப்ரொமோட் பண்ணும்போது அடிக்கடி நடுவில் வந்துட்டு ரொம்ப ஒரு பட்டிங் ஸ்டேஜில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸையுமே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் படிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையுமே யூடியூப் ஷார்ட்ஸுமே வர ஆரம்பித்ததுக்கப்புறமா, சரி இது இங்கே தானே இருக்குது, இவங்க சொல்கிற இடம் நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, ஸோ நம்ம போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி லேடிஸுமே சரி ஜென்ஸுமே சரி போன சனிக்கிழமை வந்துட்டு இந்த ஒரு கேம்புக்கு வர ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 1100 பேர் வந்திருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஆர்கனைசர் வந்துட்டு அங்கே வந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எங்கள்கிட்ட மிராக்கல் ஆயில் இருக்குது, அதை நாங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நார்மலான வாட்டரில் நீங்கள் தலையை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இழந்த முடி ஒரே வாரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்துட்டு தென் அண்டு நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ப்ரொபகண்டாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த தலை ஒரு வாரத்துக்கு அப்புறமே இப்படி ஆயிடுச்சு இந்த ஆயில் யூஸ் பண்ணின்னு சொல்லி ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸை அங்கே இருக்கிற அங்கே வந்தவங்க மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, சரி ஓகேப்பா நம்ம வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையோட வந்துட்டு அங்கே இருக்கிற கேம்பில் வந்துட்டு ஆர்கனைசர்கிட்ட நிறைய மக்கள் வந்துட்டு அந்த எண்ணெயை தலையை தேய்ச்சிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்த மக்களுக்கு எல்லா தலையிலையுமே இந்த ஆர்கனைசர் நல்ல எண்ணெயை தேய்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன
அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட தலையில் ஃபுல்லாக எண்ணெயை நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம், வீட்டுக்கு போனதுக்கப்புறமா 15 நிமிஷம் கழிச்சு வெறும் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதே போல் நாங்கள் கொடுக்குற எண்ணெயை வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக அடிக்கடி இந்த நீங்கள் தலையில் தேய்ச்சிக்கிட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் முடி கொட்டுறது நின்றோம். அதே போல் முடி வளரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அடுத்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு முடி பயங்கரமாக வளர்ந்துடும். ஸோ நீங்கள் இழந்த முடியை திரும்பியும் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லி பயங்கர கான்ஃபிடென்ஸில் சொல்லி அனுப்பியிருக்காங்க மக்களை. ஸோ மக்களுமே வந்துட்டு அந்த ஒரு எண்ணெயை தேய்ச்சிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அடுத்த ஒரு 15 நிமிஷம் கழிச்சு வெறும் நார்மல் வாட்டரில் கழுவி இருக்காங்க. கழுவுனதுக்கப்புறமா அந்த நார்மல் வாட்டரும் ஆல்ரெடி அவங்க தலையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மிராக்கிள்னு சொல்லப்படுற அந்த ஆயிலுமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி அங்கே இருக்கிற மக்கள் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்ட மக்களோட இருக்கிற முடி கூட கொட்ட ஆரம்பிச்சது அதிகமாக. என்னன்னா இது அப்படின்னு அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் போக போக கண் அவங்களுக்கு எரிச்சல் ஆரம்பிக்குது. கண் எரிச்சல் ஆனதுக்கு அப்புறமா கண் அவங்களுக்கு ரெட் ஆக ஆரம்பிக்குது. கண் ரெட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அவங்க என்ன தான் துடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது சுதாரிக்கிறதுக்குள்ளே அடுத்த சில மணி நேரத்தில் அவங்களோட 2 கண்ணுமே வீங்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு தேனீ கொட்டினா எப்படி நம்ம கண்ணை வீங்கி இருக்குமோ, ஸோ கண் எப்படி திறக்க முடியாதோ அந்த ஒரு நிலைமைக்கு நிறைய பேர் போக ஆரம்பித்தாங்க. இதோட தொடர்ச்சியாக இதை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனாங்க. அதில் வந்துட்டு சில நேரத்தில் ஒரு 2-3 பேர் அட்மிட் ஆனாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிட்டத்தட்ட 8 பேர் அட்மிட் ஆனாங்க. இந்த ஒரு சீரியஸ்னஸ் டாக்டர் தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன தான் நடக்குது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி கண் வீங்கி இருக்குது, எல்லாருக்குமே வந்துட்டு தலையில் வந்துட்டு பாரமாக இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்றது சொல்கிறீங்களா, என்ன நடந்தது அப்படின்றது டாக்டர் விசாரிக்கும் போது அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இன்ஸ்டா ரீல்ஸில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஆடை பார்த்தோம், இந்த மாதிரி கேம்ப் ஒன்று வச்சுருக்காங்க, மிராக்கல் ஆயில்னு சொன்னால் தேய்ச்சா ஒரு வாரத்தில் முடி வளரும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த எண்ணெயை போயிட்டு நாங்கள் தேய்ச்சிக்கிட்டு வந்தோம், ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை டாக்டர் வந்துட்டு போலீஸ்கிட்ட கொண்டு போகிறாங்க. போலீஸுக்குமே இந்த விஷயம் தெரிய வருது. இந்த கேஸில் டிஎஸ்பி இன்வால்வ் ஆக ஆரம்பிக்கிறார். டிஎஸ்பியை இன்வால்வ் ஆரம்பிக்கும்போது இது ஒரு பெரிய கேஸாக மாறினதுக்கப்புறமா யாரா அந்த கேம்பை நடத்துனது அப்படின்றத பார்க்கும்போது அந்த கேம்பை நடத்தின ஆர்கனைசரும் கூட ஒருத்தனும் சிக்கியிருந்தால் 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. 2 பேர் மாட்டினதுக்கப்புறமா இன்னும் டீப்பாக வந்துட்டு விசாரிச்சதில் அந்த ஒரு கேம்பை நடத்துறதுக்காக பர்மிஷன் போலீஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. பட் போலீஸ் அதுக்கான ஒரு பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. சரி, போலீஸ் வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறமா அதை மீறியுமே இல்லீகலாக அந்த கேம்ப் நடத்தப்பட்டிருக்குன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இங்கே தான் அடுத்த ஒரு பிரச்சனையாக ஆரம்பிச்சது. ஸோ இல்லீகலாக மக்களை ஒரு கேம்பை நடத்த ஆரம்பித்து மக்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற அளவுக்கு இந்த கேம்பில் இருக்கிற ஆர்கனைசர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற இன்னும் நிறைய பேரை வந்துட்டு போலீஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள தேடுறதுக்காக ஒரு தனிப்படையுமே அங்கே இருக்கிற டிஎஸ்பி அமைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. இது எல்லாம் வந்துட்டு போலீஸ்கிட்ட இருந்து இந்த எல்லா விஷயமும் வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இது வரைக்கும் இந்த ஒரு ஆயில் தேய்ச்சவங்களோட பாதிப்பு எத்தனை பேருக்குன்னா கிட்டத்தட்ட 65 பேர் இதே பிரச்சனையில் கண் எரிச்சலும் அதே போல் வந்துட்டு தலை வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அவங்களுக்கான அந்த தலையில் வந்துட்டு சிகப்பாக ஒரு மாதிரி ஸ்கின் பில் ஆகி அப்புறமா கண் சிகப்பாக மாதிரி கண் மூடின நிலைமையில் 65 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஸோ இவங்களுக்கு இன்னும் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கப்பட்டுருக்கு. ஒரு சைடு போலீஸ் இதை யாரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டுமே இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பஞ்சாபில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் நடத்தப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டை வந்துட்டு நம்மளோட 24 ஹவர்ஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hours வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் இந்த ரீல்ஸ் பார்க்குறதுலையும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலையுமே தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு டைமை தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு அட்வான்டேஜாக எடுத்து சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சரை வந்துட்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆட்ஸை கொடுத்து மக்களை வந்துட்டு ஏமாத்துறதுக்கான நிறைய ஒரு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில். நம்ம தான் நமக்கு வந்துட்டு ரொம்ப உஷாராகவும் அவேர்னஸாகவுமே இருக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் எப்போயுமே சரி, இது முடி கொட்டுற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. யார் ஒருத்தங்க நமக்கு வந்துட்டு ஒரே வாரத்தில் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், ஒரே நைட்டில் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. எதுவுமே ஒரு நாள்லேயோ ஒரு ராத்திரிலையோ ஒரு வாரத்துலேயோ எதுவுமே
சரி பண்ணிட முடியாது. அப்படி சரியாச்சு அப்படின்றப்போ அது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற மெடிக்கலில் ப்ரூவனாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்றப்போ அது ஒரே நைட்டில், ஒரே நாளில், ஒரே வாரத்தில் வளர வைக்க முடியும்ன்ட்டு இது வரைக்கும் யாருமே ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயம். அப்படி மெடிக்கல் சயின்ஸ்லேயே வந்துட்டு ப்ரூவ் பண்ணாத ஒரு விஷயம், ஒரு ரீல்ஸில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரே வாரத்தில் உங்களோட முடி எல்லாத்தையுமே நான் திரும்பி கொண்டு வந்துடுவேன்னு சொன்னால் இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி அதுக்காக வந்துட்டு முடியே வளராது அப்படின்றது நான் சொல்ல வரல. முடியெல்லாம் வளரும், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மெடிக்கலில். பட் பண்ணுற விஷயம் சரியாக பண்ணணும். உங்களுக்கான ஒரு டாக்டரை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அந்த டாக்டரை போய் பாருங்கள், அவங்க சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இழந்த முடிய கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகும். அதுக்கு சில டைம் இருக்கும். எந்த ஒரு நல்ல விஷயத்துக்குமே ஒரு டைம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுலேயுமே இது வந்து அப்ளிகபிளாக தான் ஆகும். ஸோ எதுவுமே அவசரமாக வந்துட்டு சரியாகும் அப்படின்றது நம்ம தவறான முடிவுகள் எடுத்தால் இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட 65 பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபேக்கான பிஸ்னஸ் ப்ரொப்போசல்ஸ் எல்லாமே ரீல்ஸில், அதாவது இன்ஸ்டா ரீல்ஸ்லையுமே சரி, யூடியூப் ஷார்ட்ஸ்லையுமே எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் எது உண்மை எது பொய் அப்படின்றதுமே தெரியல. ஸோ இந்த ஒரு மாதிரி ஃபேக் ப்ரொமோஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபேக் ப்ரொமோஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அப்படின்றது சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் எல்லாம் மேபி நானும் பார்த்துருக்கலாம். ஸோ நானுமே இதுக்கப்புறமா உஷாராக இருந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிறத வச்சு. ஸோ உங்களோட கமெண்ட் ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட்டாக தான் என்றைக்குமே இருக்கும். ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட புது செட்டப் யூடியூப்பில் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ எந்த ஒரு செட்டப் ஓகேவாக இருக்குது அப்படின்றப்போ அதுவுமே உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தராக இதே போல் நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்த வர ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இதே போல் ஒரு செட்டப்போட பேசலாம் அப்படின்றது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.